கர்நாடகால புல்புல் பறவையில சாவர்கர் பறந்தான்னு பைத்தியக்காரத்தனமா பேசுறிய? பைத்தியக்காரத்தனம் தானே அது. 50 கிராம் எடை இருக்கக்கூடிய ஒரு பறவையில எப்படி 50 கிலோவா இருக்கக்கூடிய சாவர்கர் பறந்தாரு? அறிவியல சின்ன குழந்தைகிட்ட சொன்னா கூட சிரிச்சிராது. இதை நீ கொண்டு வந்து வரலாற்றுல வச்சுட்டு இந்தியாவினுடைய விடுதலைக்காக போராடிய 6 ஆண்டுகளுக்கு மேல சிறையில் இருந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத்துடைய பாட புத்தகத்தில இருந்து அவருடைய வரலாற்றை நீக்குவதற்கு என்ன தகுதி RSS இருக்கு? நாம இன்னைக்கு என்ன படிக்கணும் அப்படின்றத இன்னைக்கு அவர்கள் கட்டமைத்து தருகிறார்கள். அதுதான் வரலாறு. நீ அதை தான் நம்பு. என்ன அவன் சொல்லக்கூடிய வரலாறு என்னவா இருக்க போது? சயின்ஸுக்கு கொஞ்சமும் பொருந்தாத ஒரு வரலாறா இருக்க போது. காந்தியை சுட்டுக் கொண்டதற்காக தடை செய்யப்பட்ட RSS வரலாற்றை நீக்கி இருக்கான். மத நல்லிணக்கத்திற்காக வங்காளத்திலும் பீகார்லையும் உத்தரப்பிரதேசத்திலும் நடந்த மத கலவரங்களை ஒரு சாதாரண ஒரு கிழவை நடந்து போய் நவகால யாத்திரை நடத்தி நம்முடைய அஜெண்டால மண்ணள்ளி போட்டுட்டானேன்னு பொறுக்க முடியாம நாதராம் காட்சியை கொண்டான். எப்படி கொரோனாவில் கொள்ளைக்கணக்கான மக்கள் இறந்து போனார்களோ அதுபோல 1948 ஜனவரி மாதத்தில் ஏற்பட்ட ஒரு கொள்ளை நோயின் காரணமாக காந்தி இறந்து போனார். நாளைக்கு பாட புத்தகத்தில் வரும். அப்ப நாளைக்கு என்ன சொல்லுவானுங்க? இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா 2014 தான் இந்தியாவே பிறந்தது. எப்போ பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியாவே பிறந்ததுன்னு நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசுகிறார். இந்தியாவினுடைய வரலாறு சரஸ்வதி நாகரிகம் என்று. எங்க இருக்கு சரஸ்வதி நாகரிகம்? சிந்துச்சமணி நாகரிகம் தான் சரஸ்வதி நாகரிகம் என்கிறார். சிந்துச்சமணி நாகரிகத்திற்கும் சரஸ்வதி நாகரிகத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இதுதான் நாளைக்கு பாட புத்தகத்துல வர இருக்கு. இந்தியாவினுடைய ஒரு பிரதமர் அவர் போயிட்டு ஒரு அறிவியலாளர் மாநாட்டில் என்ன பேசுறாருன்னா, நாங்களாம் அன்னைக்கே பிளாஸ்டிக் சர்ஜரியை கண்டுபிடிச்சிட்டோம். விநாயகர் தலையை யானை தலையோட நாங்க மாத்தி வச்சுட்டோம். அப்படிப்பட்ட பிளாஸ்டிக் சர்ஜரியில முன்னாடியே கொண்டு வந்த ஒரு மதம் தான் இந்து மதம். இந்து மதத்துல இல்லாதது எதுவுமே இல்லன்னு சொல்லிட்டு அறிவியலுக்கு முற்றிலும் புறம்பான ஒரு கேவலமான விஷயத்தை போய் அங்க பேசுறாரு. அப்ப எதுதான் இருக்கிறது? இந்தியாவிற்கான பண்பாடு சரஸ்வதி நாகரிகம், இந்தியாவிற்கான மதம் இந்து மதம், இந்தியாவிற்கான கடவுள் ராமர். ராமர் பெயரால் சுட்டுக் கொள்ளுங்கள். ராமர் நவமி என்கின்ற பெயரால் நீங்கள் மத கலவரங்களை செய்யுங்கள். ராமநவமி என்கின்ற பெயரால் இஸ்லாமியர்களுடைய குடியிருப்புகளுக்குள்ள பூருங்கள். ராமநவமி என்கின்ற பெயரால் நீங்கள் இஸ்லாமியர்களுடைய சிறுபான்மை மக்களுடைய தலித்துகளுடைய பழங்குடி மக்களுடைய வீடுகளை அடித்து நொறுக்குங்கள் என்கின்ற கட்டமைப்பை, ஒரு காட்டுமிராண்டி சமூகத்தை இந்திய மண்ணில் உருவாக்குவதற்கான மாணவர்களை தயார்படுத்துவதற்காகத்தான் இவர்கள் இதை நீக்கியிருக்காங்க. 11ஆம் பாட புத்தகத்தில் தொழில் புரட்சி குறித்தான பாடத்தை நீக்கியிருப்பது. அதே போல நீங்கள் RSS தடை செய்யப்பட்டதற்கான அடிப்படை வரலாறு